Hey Google, turn on the light bulb. Alright, turning on light bulb. Hey Google, turn off the light bulb. இந்த Got it. வீடியோல Turning off light bulb. இந்த ஸ்மார்ட் சுவிட்ச் எப்படி வேலை செய்யுது, இது எங்கெங்கெல்லாம் நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த சுவிட்சில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சுவிட்ச் வந்து ஒய்ஃபை மூலமாக ஒர்க் ஆகும் அப்படின்றதுனால அந்த ஒய்ஃபையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ஒய்ஃபை சர்க்கியூட்டு, அப்புறமா ஒரு ரிலே ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்புட்டில் கனெக்ட் ஆகிருக்க லோடை வந்து ஆன் பண்ணவும் ஆஃப் பண்ணவும் செய்கிறதுக்காக ரிலே ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த ஒய்ஃபை அண்ட் இந்த ரிலேக்கெலாம் சப்ளை கொடுக்குறதுக்காக இங்கே ஒரு பவர் சப்ளை ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்சை எப்படிலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இதை லோக்கலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதில் ஒரு புஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புஷ் பட்டன் மூலமாக நம்ம பல்பை ஆன் பண்ணவோ ஆஃப் பண்ணவோ செய்ய முடியும். அதே மாதிரி இதில் ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால இது ஒய்ஃபை மூலமாக நம்ம லோக்கலாக கொடுக்குற எதுனா ஒரு ஹாட்ஸ்பாட், நம்ம மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி கூட இதை நம்ம இந்த இன்டர்நெட் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம மொபைலில் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இதை அதோட சிங்க் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மொபைலில் இருக்க கூகுள் ஆப் மூலியமாகவே இதை ஆன் பண்ணவோ இல்லைன்னா ஆஃப் பண்ணவோ நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம கூகுள் வாய்ஸ் மூலமாக இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறமா இந்த சுவிட்சை நம்ம இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணிடுறோம் அப்படின்றதுனால நம்ம ரிமோட்டில் எங்கே இருந்து வேணாலும் இந்த சுவிட்சை நம்மளால் ஆன் பண்ணவோ ஆஃப் பண்ணவோ செய்ய முடியும். இந்த சுவிட்சை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் இருக்க எந்த டிவைஸுக்கு வேணாலும் இல்லை எந்த அப்ளிகேஷனுக்கு வேணாலும் நம்ம இண்டிவிஜுவலாக அந்த சுவிட்சை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த சுவிட்சில் ஒரே ஒரு கண்ட்ரோல் தான் இருக்குது அப்படின்றதுனால இதில் ஒரே ஒரு கண்ட்ரோல் மட்டும்தான் எடுத்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதில் மேக்ஸிமம் கரண்ட் வந்து 10 ஆம்பியர் வரைக்கும் தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அப்போ அதிகபட்சமாக நம்ம ஒரு ஏசியை இது வழியாக கனெக்ட் பண்ணி நம்ம ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டையே இந்த சுவிட்ச் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். எப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வர இன்புட் சப்ளையை அந்த சுவிட்ச் மூலமாக எடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு எப்போ சப்ளை தேவையோ அந்த டைமில் மட்டும் நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எங்கன்னா வெளியில் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் நம்ம ரிமோட் மூலமாக ஆன் பண்ணவோ ஆஃப் பண்ணவோ நம்மளால் செய்ய முடியும். இதில் மேக்ஸிமம் லோடு 10 ஆம்பியர் தானே போட்டிருக்கு. அப்புறம் எப்படி வீட்டோட மொத்த லோடையும் வந்து இதில் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ அது பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதோட அவுட்புட்லேருந்து ஒரு ரிலேவோ இல்லைன்னா 3 ஃபேஸாக இருந்ததுன்னா ஒரு கான்டாக்டரோ வாங்கி நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கான்டாக்டர் இல்லைன்னா ரிலேயோட கண்ட்ரோல் சப்ளையை மட்டும் நம்ம இது மூலமாக கண்ட்ரோல் பண்ணால் போதும். வீட்டோட மொத்த லோடும் அந்த கான்டாக்டரோட கான்டாக்டில் தான் இருக்கும். ஸோ அப்படின்றப்போ இதுக்கு லோடு வந்து ரொம்பவே குறைஞ்சிரும். 1 or 2 ஆம்பியர் தான் இதுக்கு லோடு இருக்கும். ஸோ அது அப்படி பண்ணுறது மூலமாக நம்ம வீட்டோட மொத்த இன்புட் சப்ளையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் பொதுவாக ப்ராடக்ட் ரிவ்யூலாம் பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. சிம்பிளாக இன்டர்நெட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரிமோட்டாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஒரு சுவிட்சை அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்களுக்கு ரிமோட்டாக ஆப்ரேட் பண்ணணும் சில டிவைசஸ் அப்படின்றவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட விலைன்னு சொல்லி பார்த்தோம்னா 700 to 800 rupeesக்குள்ள வரும். ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.